நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எப்ப இந்த வீட்டை உங்க பேருக்கு மாத்தி வச்சுட்டேனோ அப்பவே இது உங்க வீடு. அதனால இந்த வீட்ல இருக்கிறதுக்கு நீங்க என்ன வாடகை சொல்றீங்களோ அதை நான் கொடுத்துடுறேன். ஏய், என்னடி என்னடி அம்மா இவ்வளவு நேரம் வாய் திறக்காதவ இப்ப என்னடி அம்மா? இவனுக்கு பொண்டாட்டி பெருசு, உனக்கு புருஷன் பெருசு. இட்ஸ் ஓகே, எல்லாரும் நல்லா இருக்கு. இருக்கிறதுக்கு நான் வாடகை கொடுத்துடுறேன். இல்ல போனா போதுன்னு பெத்தவளுக்கு நீங்க சோறு போட்டீங்கன்னா அதுக்கும் நான் காசு கொடுத்துடுறேன். இந்த வீட்ல இனிமே நான் உங்க யாருக்கும் அம்மா இல்ல, பேயிங் கெஸ்ட். என்னடா உனக்கு என்ன வேணும்? இந்த வீட்ல இருக்கிறதுக்கு அட்வான்ஸ் வேணுமா? 10 மாசம் சுமந்திருக்கேன்ல உன்ன. இன்னும் எவ்வளவு வேணும்? நான் கொடுக்கறேன். எவ்வளவு வேணும் சொல்லு, எவ்வளவு வேணும்? இனிமே நான் உங்க யாருக்கும் சொந்தம் இல்லை. ஒரே ஒருத்திக்கு தான் சொந்தம். என்னைக்காவது ஒரு நாள் அவ அது என்ன உதய்? கலை, நம்ம அப்பாவோட திதி கூட நம்மளை கூப்பிடவே இல்லையே. அவங்களுக்கு பிள்ளைங்களே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம 2 பேர்த்தையும் ஒதுக்கிட்டாங்க கலை. அவ்வளோதான். இன்னும் அவங்க எங்கெல்லாம் போய் நிறுத்த போறாங்க தெரியலையே. சச்சின், காய் வைக்கவா? பை. சாப்பிடுங்க பாட்டி. சாப்பிடுங்க பாட்டி, காய் வைக்கிறேன். போதுமா? போதும். நல்லா சாப்பிடுங்க பாட்டி. வேண்டாம் வேண்டாம், நான் சாப்பிட போறதில்ல. என்னங்க பசிக்குதுன்னு சொன்னீங்க? ஆமா சொன்னேன். இப்போ எனக்கு வேண்டாம். வேண்டான்னா சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாமே. இல்லத்த, சாப்பிடலாம் தான் உட்கார்ந்தேன். ஆனா சாப்பாடு பிடிக்கல. சாப்பாடு பிடிக்கலையா இல்ல சாப்பிட பிடிக்கலையா? சாப்பிட பிடிக்கல. சாப்பாடு நல்லா தான் இருக்கும். வேண்டாம். சந்தோஷமா தானே சாப்பிட உட்காந்தீங்க? சந்தோஷமா தான் உட்கார்ந்தேன். ஆனா சாப்பிட போகும்போது மாமா சார் நினைப்பு வந்துருச்சு. நாம இங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவர் அங்க என்ன சாப்பிடாரோ தெரியல.
எவ்வளவு பெரிய மனுஷன் எங்க மாமா சார். அவர் எவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காரு. இன்னைக்கு அவருக்கு ஜெயில சாப்பாடு, ஜெயில களிதான கொடுப்பாங்க. அதெல்லாம் அவர் சாப்பிடணுமா அத்தை? வேண்டாம், எனக்கு சாப்பிட முடியாது அத்தை. எனக்கு வேண்டாம் சாப்பாடு. நீங்க சாப்பிடுங்க. நீங்க எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. எனக்காக யாரும் சாப்பிடாம இருக்க கூடாது. நீங்க சாப்பிடுங்க. என்னோட மாமா சார் அங்க இருக்கும்போது நான் எப்படி இங்க சாப்பிடுவேன்? என்னம்மா? ஏம்மா நீங்களும் சாப்பிடல? நான் அப்புறம் சாப்பிடுறேம்மா. பாட்டி, பாட்டி சாப்பிட சொல்லுங்கம்மா. நான் வேணா போய் கூட்டிட்டு வரட்டுமா? இல்ல ஒண்ணும் வேண்டாம், நான் போய் அவங்கள அப்புறம் சமாதானப்படுத்துறேன். நீங்க சாப்பிடுங்க. என்ன? எனக்கு என் மகன் ஞாபகம் வந்துருச்சு. எல்லாம் அப்பா பண்ற வேலைமா. அவர் ஒழுங்கா உட்காந்து சாப்பிட்டு இருந்தா மத்தவங்க எல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க. சரி, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, நான் வரேன். என்ன செல்வி, சாப்பிட்டியா? புருஷன் சாப்பிடல, அதனால நான் சாப்பிட மாட்டேன்லாம் இருந்துராத. நான் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன். மாட்டியா? சரி. மாமா சார் மேல இருக்கிற பாசத்தை சாப்பாடு நேரத்துல தான் காட்டணுமா? என்ன செய்யறது? அப்பதானே வருது பாசம். அதை என்னால மறைக்க முடியாது. அதுக்கு வேற ஏதாவது காரணம் சொல்லி போயிருக்கலாமே. அவங்க எல்லாம் சாப்பிட்டுருப்பாங்கல்ல. அம்மாவும் சாப்பிடல, சத்யாவும் சாப்பிடல. ஏன் சாப்பிடல? அவங்களதான் நான் சாப்பிட சொன்னேனே. நான் என்ன செய்ய முடியும்? நான் அவங்களுக்கு போய் ஊட்ட முடியுமா? இந்த பார் செல்வி, எனக்கு பேச்சே வரல. இருக்கிற பசியில, இருக்கிற துக்கத்துல. எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும் ஜிஜே. எனக்கு தெரியும். என்ன தெரியும்? உங்க மாமா சார் மேல உங்களுக்கு நிறைய பாசம் இருக்குன்னு நீங்க சரோஜினி அம்மாக்கு காட்டணும், அவ்வளவுதானே? ஓ, அதுக்காக தான் நான் சாப்பிடாம எழுந்து வந்தேன்னு சொல்றேன் நீ? அதுதானே உண்மை. இது பாரு, ஆரம்பத்துல இந்த மாதிரி நீ அபாண்டமா பழி போடுற. எது சொன்னாலும் எது செஞ்சாலும் நீ நம்பறதே இல்ல. ஆனா அவங்க நம்பிட்டாங்களே. நம்பிட்டாங்களா? ஏய், இப்ப நான் ஒண்ணும் அவங்க நம்பறதுக்காக இதை செய்யல. நம்ப வச்சிட்டீங்கல்ல. இத பாரு, நம்புறாங்களோ நம்பலையோ அதை பத்தி எனக்கு தெரியாது. எனக்கு அவர் மேல பாசம் வந்தது, அதனால எழுந்து வந்துட்டேன், அவ்வளவுதான். நீ வேணா போய் சொல்லு, நான் செஞ்சதெல்லாம் நடிப்புன்னு சரோஜினி. நான் எதுக்காக அவங்க கிட்ட போய் சொல்லணும்? ஏன் சொல்லாமலே தெரிஞ்சிடுங்கிறியா நீ? வேண்டாம் ஜிஜே, அவங்களே மனசு நொந்து போய் வந்திருக்காங்க. எல்லாமே மறந்துட்டு நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த நிம்மதியை நீங்க கெடுத்துடாதீங்க. நான் சாப்பிடலன்னா அவங்க நிம்மதி எப்படி போகும்? சரி, நீங்க இப்ப சாப்பிடல, மாமா சார் கவலையில நீங்க எப்பவுமே சாப்பிடாம இருப்பீங்களா? அது சாப்பிடும்போது அவர் நினைப்பு வந்ததுன்னா சாப்பிட மாட்டேன், நினைப்பு வரலன்னா சாப்பிடுவேன். வேண்டாம் ஜிஜே, இந்த டிராமா எல்லாம் என்கிட்ட வேண்டாம் ஜிஜே, வேண்டாம். கண்டுபிடிச்சிட்டாளே. இவ இருக்கும்போது இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்பா, உங்க அப்பா இல்ல, வெளியே போயிட்டாரு. பெட்டம் பாரு.
மிட்டாய் தின்னு பசி அடங்கலையே. கஞ்சியாவது வச்சு குடிக்கணும். செவ்வரிசி கிடைச்சா பிரமாதமா இருக்கும். இது இல்லை. என்ன தேடுறீங்க? ஜவ்வரிசி உங்களுக்கு கஞ்சி வச்சு கொடுக்கறதுக்கு. நீங்க சாப்பிடலையாமே? ஏன் சாப்பிடல நீங்க? எனக்கு எனக்கு அவரை பார்க்கணும். எவர? எங்க வீட்டுக்காரர். என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறீங்களா? என்ன அத்தை இது? நீங்க தான் அவரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சீங்க. நீங்களே அவரை போய் ஜெயில பார்க்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? வெளி உலகத்துக்கு எப்படி இருந்தாரோ எனக்கு நல்ல கணவராத்தானே இருந்தார். அதெல்லாம் சரி. அப்ப ஏன் அவரை காட்டி கொடுத்தீங்க? இப்ப போய் அவர் முன்னாடி நின்னா அவர் சும்மா இருப்பாரா? அத்தை ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு கூட உங்க மேல கோவம். சாதாரண கோவம் இல்ல, பயங்கர கோவம். செல்வி ஃபீல் பண்ணுவாளேன்னு நான் வெளியே காட்டிக்கல. இப்ப நான் ஒரு உண்மையை சொல்லவா? சொல்லுங்க. செல்விக்காக நீங்க பொறுமையா இருந்தீங்கல்ல, அதே மாதிரிதான் செல்வி உயிரை காப்பாத்துறதுக்காகத்தான் கோர்ட்ல அப்படி சொன்னேன். என்ன சொல்றீங்க? செல்வியை காப்பாத்துறதுக்கு போய் சொன்னீங்களா? எங்க வீட்டுக்காரர் என்ன கடத்தல. கடத்தலன்னா அப்ப யார் கடத்தினது? நல்ல தம்பின்னு ஒருத்தர் இருக்கான். அது யாரு நல்ல தம்பி? அவன் ஒரு எப்படித்தான் அவனுக்கு அப்படி ஒரு பேர் வச்சாங்களோ தெரியல. ஆளு ராட்சச. நல்ல தம்பியா பேரைத்தான் முதல்ல மாத்தணும். ஆமா கரெக்ட். நீங்க சொல்ற மாதிரி அவனுக்கு நல்ல தம்பின்னு பேர் வச்சிருக்க கூடாது. அவன் தான் என்ன கடத்தி கொண்டு வச்சான். செல்வி பின்னால சிகப்பு கலர் சட்டை போட்ட என் ஆள் ஒருத்தன் கோர்ட்ல இருப்பான். நீங்க அங்க விஸ்வநாதன் தான் என்னை கடத்தி அடைச்சு வச்சிருக்காருன்னு சொன்னீங்கன்னா அவன் துப்பாக்கியை கூட தொட மாட்டான். அதை விட்டுட்டு நல்ல தம்பி தான் என்னை கடத்தி வச்சிருந்தான்னு சொன்னீங்கன்னா அந்த நிமிஷமே அவன் செல்வியை சுட்டுருவான். அவன் சொன்ன மாதிரி நான் சொல்லியிருக்கலன்னா அவன் செல்வியை கொன்னு இருப்பான். நம்ம எல்லாருமே செல்வி இழந்திருப்போம். செல்விய காப்பாத்திட்டோங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கு. பொய் சொல்லி அவர் இப்ப ஜெயில இருக்காரு. இந்த வேதனை என்ன உலுக்குது. என்னமோ இப்படி சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கேன். ஆனா உள்ள ரொம்ப ரொம்ப தாங்கல வேதனை. ஆனா செல்வி என் முகம் வாடினா அவளால் தாங்க முடியாது. அதனால்தான் அவ எதிர என்னமோ இப்படி கேஷுவலா இருக்க மாதிரி இருக்கு. அத்தை, எல்லாம் சரியாயிடும், கவலைப்படாதீங்க. நீங்க இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களே செல்வி மேல, இத பாசம் சொல்ல முடியாது, அதுக்கு மேல அது எங்கேயோ ஏதோ எவ்வளவு மேல, சம்திங் மோர். சத்தியமா நீங்க ரொம்ப பெரியவங்க. யூ ஆர் கிரேட் அத்தை, சீரியஸ்லி கிரேட். உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். இது பாருங்க, இது நடந்தது எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட சொல்லணும். அவ்வளவுதானே? இது என்ன பெரிய விஷயமா? நான் போய் சொல்லிடுறேன். இல்ல, நானே சொல்லணும். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எனக்கு அவரை பார்க்கணும். சரி அத்தை, பார்க்கலாம். நான் கூட்டிட்டு போறேன். சரி வாங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடணும், வாங்க.
வாங்க எடுத்து வச்சுட்டேன். வா. கலை, என்னாச்சு கலை? ஏன் என்கிட்ட நீ சரியா பேச மாட்ற? மனசே சரியில்லை கண்ணா. அம்மாவை ரொம்ப வேதனைப்படுத்திட்டோமோன்னு இருக்கு. அம்மாவோட சந்தோஷம் தான் முக்கியம்னு எவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருப்ப கலை? நம்ம சந்தோஷத்தையும் நினைக்கணும் இல்ல? நம்ம சந்தோஷத்துக்காக தான் சொத்தை கேட்க சொன்ன. நம்ம கேட்டிருக்கலாம், ஆனா கேஸ் போட்டிருக்க வேண்டாம். கேஸ் போட்டனால தானே சொத்து வந்துச்சு. சொத்து வந்துச்சு, ஆனா சந்தோஷம் போச்சுல. அம்மா கிட்ட ஏற்கனவே அவங்க மேல இருந்த கெட்ட பேர் போய் நல்ல பேர் வந்துச்சு. இப்ப அந்த நல்ல பேரும் போயிடுச்சு. அம்மாக்கு என் மேல விட உங்க மேலதான் கோவம் ஜாஸ்தியா இருக்கு. அவங்க கோவம்லாம் ரொம்ப நாளைக்கு இருக்காது கலை. பெத்தவங்க கோவம் எப்படி தெரியுமா? வெயில இருக்கிற ஐஸ் கட்டி மாதிரி, அது சீக்கிரமே கரைஞ்சிரும். நீங்க சொல்றது மத்தவங்களுக்கு வேணா பொருந்தும், ஆனா எங்க அம்மா இரும்பு மாதிரி. அவங்க ஒரு வாட்டி முடிவு எடுத்தாங்கன்னா அதை மாத்திக்கவே மாட்டாங்க. கலை, இங்க பாரு, அவங்க கொடுத்த சொத்தை வச்சு நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சு நல்ல நிலைமைக்கு வந்தா அவங்க எல்லாத்தையுமே சத்தியமா மறந்துடுவாங்க. அவங்க கோவம்லாம் மறந்துடும் கலை. இங்க பாரு, அத்தைக்கு எவ்வளவுக்குள்ள கண்டிக்கிற குணம் இருக்கும், அந்த அளவுக்கு மன்னிக்கிற குணமும் இருக்கு. நீ வேணா பாரு, கண்டிப்பா நம்மளை மன்னிச்சிருவாங்க. மன்னிக்கவே மாட்டாங்க. இனிமே எங்க அம்மா என்னையும் மன்னிக்க மாட்டாங்க, உன்னையும் மன்னிக்க மாட்டாங்க. அவங்களோட மன்னிப்புலாம் நமக்கு ஒன்றும் தேவையில்ல. நம்ம கைக்கு தான் சொத்து வந்துருச்சுல, அந்த சந்தோஷமே போதும் நமக்கு. ஏண்டி அப்பாவியா இருந்த எப்படி இந்த மாதிரி கல்மனசுக்காரியே மாறின? ஆமா, நான் லண்டன் யூனிவர்சிட்டியில் போய் 4 வருஷம் படிச்சுட்டு வந்தேன். நமக்கு சேர வேண்டியதை கேட்டா உடனே நான் கல்மனஸ்காரியா? நீங்க கூட தான் உங்க அம்மாவை கொலைக்காரின்னு சொன்னீங்க, அதுவும் உங்க அப்பாவை உங்க அம்மா தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதை விடவா நான் சொத்து கேட்கறது பெரிய விஷயமா போச்சு? இப்பெல்லாம் நீ ரொம்ப பேசுறடி. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க உதய், இந்த உலகத்துல நல்லா பேசினாதான் பொழைக்கவே முடியும். நான் என்ன எனக்காகவா சொத்து கேட்டேன்? தோட்டத்துல நீச்சல் குளம் கட்டினா நானா போய் நீச்சல் அடிக்க போறேன், நீங்களும் உங்க குழந்தையும் போய் நீச்சல் அடிக்க போறீங்க. நான் மேல இருந்து சந்தோஷமா பார்த்து ரசிக்க போறேன். ஆனா உங்க அம்மா பேசினது எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. ஒரு விஷயம் தான் புரியல உதய். என்ன புரியல? வேலையில இருக்கிற வரைக்கும் தான் இந்த வீட்ல இருப்பேன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியலையே. ரிட்டையர்ட் ஆனதோ வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்றாங்க. அவங்க ரிட்டையர் ஆயிட்டு எங்க போனா நமக்கு என்ன வந்தது? நம்ம கைக்கு தான் சொத்து வந்துருச்சு, அவங்க எங்க வேணாலும் போட்டோம். இங்க பாருங்க உதய், பதவியில இருக்கிற வரைக்கும் தான் டிஜிபியோட மகன் டிஜிபியோட மருமகன் நம்ம பீத்திக்கிட்டு அலைய முடியும். பதவி போயிடுச்சுன்னா அவங்களோட கௌரவமே போகுது, அதுக்கப்புறம் தானே நம்மளோட கௌரவம். நம்ம கைக்கு தான் சொத்து வந்துருச்சுல, அந்த சந்தோஷமே போதும் உதய். மாமா சார் உங்களை பார்க்கறதுக்கு ஒரு விஐபி வந்திருக்காங்க. வாங்க. சார் ஒரு நிமிஷம் இருங்க. ஜிஜே, அவ முகத்தை பார்க்க பிடிக்கல, இனிமே நீங்களும் என்ன பார்க்க வராதீங்க. ஐயோ மாமா சார், அவங்க ஏதோ முக்கியமா உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னாங்க, அதனால தான் கூட்டிட்டு வந்தேன். அவ என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். இத பாருங்க, தயவு செய்து ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். ஜிஜே, அவளை கூட்டிட்டு போங்க. மாமா சார், அவங்க சொல்றத கேட்டா நீங்க கோவப்பட மாட்டீங்க. ப்ளீஸ். வேண்டாம் ஜிஜே, நான் சொன்னதை செய்யுங்க. மாமா சார், மாமா சார், அத்தை கடத்தினது யாருன்னு சொல்லிட்டாங்க. போயிட்டாரா?
சார் அவர் உள்ள போய் பூந்துட்டார், அவரை கொஞ்சம் வெளியே தள்ளுங்க. நோ, நான் உங்க வீட்டு வேலைக்காரனா, போயா. சரி சரி வேணாம், விட்டுருங்க. என்ன செய்யலாம் இப்போ? போலாம். சரி போலாம். நில்லுங்க. வந்துட்டாரு வந்துட்டாரு வந்துட்டாரு. என்னங்க, ஐம் சாரி, என்ன மன்னிச்சிருங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐம் சாரி. என்ன மாமா சார் மூஞ்சியை திருப்பிக்கிறீங்க? அத்தை தான் சொல்லிட்டாங்களே, சரின்னு சொல்லுங்களேன். கல்லு மாதிரி நிக்கிறீங்க. மாமா சார், அத்தைய கடத்தினது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நல்ல தம்பி. ஆமா. தெரியுமா உங்களுக்கு? ஏன் போய் சொன்ன? கோர்ட்ல நீங்க கடத்தினதா நான் சொல்லலைன்னா செல்வியை கொன்னுடுவேன்னு நல்ல தம்பி மிரட்டணும். அதனால தான் அப்படி சொல்ல வேண்டி வந்தது. நம்ம பொண்ணு செல்வி உயிரை காப்பாத்துறதுக்காக நான் அப்படி சொல்ல வேண்டி வந்தது. நல்ல தம்பி இன்னொன்னு சொல்லி அனுப்பினா. கோர்ட்ல செல்விக்கு பின்னால ஒரு ஆளு சிகப்பு சட்டை போட்டுட்டு இருப்பான். என் புருஷன் தான் கடத்தினான்னு நீ சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா செல்விய கோர்ட்ல கொன்னுடுவேன்னு சொன்னாங்க. அவன் தான் கோர்ட்ல வந்து இறக்கி விட்டான். எனக்கு அந்த நேரத்துல ஒண்ணுமே புரியல. என்ன பேசாதுன்னு தெரியல. வேற வழி எனக்கு தெரியலங்க. அதான் கோர்ட்ல அந்த மாதிரி சொன்னேன். ஐம் வெரி சாரி. என்ன மன்னிச்சிருங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. அத்தை கோர்ட்டுக்கு ரொம்ப பரபரப்பா வந்தாங்க. அந்த பதட்டத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டாங்க மாமா சார். என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணல. ஐயோ, பண்ணவும் மாட்டேங்க. சரோஜினி, கண்ணை தொடச்சுக்கோ. உன்னை நான் மன்னிச்சிட்டேன். உன் மேல கோவமெல்லாம் போயிடுச்சு. செல்விக்காக போய் சொல்லியிருக்க. எனக்கு செல்வி வேணும், என் பொண்ணு வேணும். டிஜிபி வைஃப் விஷயத்துல நான் தப்பா சொல்லிட்டேங்க. நான் வேணும்னா போலீஸ்ட போய் சொல்லிடுவா நான் தப்பா சொல்லிட்டேன்னு. எனக்கு வேணா அவங்க தண்டனை கொடுக்கட்டுங்க. நான் செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கணுங்க. வேண்டாம் சரோஜினி, எல்லாத்தையும் நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். இதுவும் தப்பு இல்லை. நேரம் என்ன நடக்கணுமோ
அது நடந்தே தீரும். நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாரு. சரோஜினி, உன் உடம்பு பார்த்துக்கோ. எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியும். ஆமாத்த, மாமா சாரை எப்படி வெளியே கொண்டு வரதுங்கிற நினப்பு தான் எனக்கு எப்பவுமே இருக்கு. ஜிஜே, சொல்லுங்க மாமா சார். நல்ல தம்பியால சரோஜினி உயிருக்கு ஆபத்து வந்தாலும் வரலாம். கவனமா இருங்க. நீங்க கவலையப்படாதீங்க மாமா சார். அத்தை மேல ஒரு தூசு கூட பட விட மாட்டேன். அந்த நல்ல தம்பியை நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். சரி சரோஜினி, நீ கிளம்பு. ஜிஜே, கூட்டிட்டு போங்க. நான் செல்வி வீட்டில் தாங்க இருக்கேன். நீ எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்க. சரி, கிளம்பு. சரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. உங்க ஹெல்த்தை பார்த்துக்கங்க. சரி, உன் உடம்பு பார்த்துக்கோ. ஜிஜே, கிளம்புங்க. வரேன் மாமா சார். போலாம் அத்தை. ஏதாவது ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா மாமா சார்? நல்ல தம்பி. புரியுது. வரேன். என்ன 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 பண்றீங்க? நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன பண்றீங்க? எக்ஸசைஸ். எதுக்கு? ஆமா, என்னமோ பேசணும் வாங்கன்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. எதுவுமே பேசாம நடந்துகிட்டு இருக்கீங்க. எனக்கு பொழுது போகணும்ல, அதான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால இந்த மாதிரி செய்ய முடியாதுன்னு குத்தி காட்டுறீங்கல்ல? ஏன் சீச்சி ஆத்திரப்படுறீங்க? ஆத்திரப்பட்டா ஆயுசு கம்மி. எனக்கு ஆயுசு கம்மி ஆகுது, மத்தவங்களுக்கு தான் என்னால ஆயுசு கம்மி ஆகும். ஆமா, எதுக்காக வர சொன்னீங்க அதை சொல்லுங்க. அது உங்ககிட்ட எவ்வளோ விஷயம் சொல்லணும் சிங்கப்பெருமாள் சார். எதை முதல்ல சொல்றது எதை அப்புறம் சொல்றதுன்னு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன். அதான். உங்களுக்கு ஸ்டார்டிங் டபுள் ஆச்சீச்சே? இல்ல, எனக்கு அந்த ஸ்டார்டிங் டபுள் இருக்கு. ஆனா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டா ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை இல்ல சீச்சே, எங்கிட்ட என்ன சொல்லணும்னு வர சொன்னீங்களோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ தெளிவா சொல்றீங்க. இப்போ அதை முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. அதாவது சார், நீங்க வந்து நல்லா பேசுறீங்க, உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, என்கிட்ட நல்லா பழகுறீங்க, விஸ்வநாதன் சார் கிட்ட நல்லா பழகுறீங்க, நல்ல தம்பிக்கிட்டையும் நல்லா பழகுறீங்க, அவர்கிட்ட இன்னும் பழகிட்டு இருக்கீங்கல்ல? இதை கேட்கவா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? இல்ல 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 சிச்சி, அதுக்காக கேட்கல. நான் உங்ககிட்ட எவ்வளோ சொல்லணும்னு சொன்னல, அதெல்லாம் மறந்து போச்சு. அதெல்லாம் ஞாபகம் வர வரைக்கும் ஒவ்வொன்றா பேசலாமே. இப்போ நல்ல தம்பியை பற்றி பேசலாமேன்னு பேசிட்டு இருக்கேன். ஞாபகம் வர்ற வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணவா? ஐயோ ப்ளீஸ் 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 நிறுத்துங்க. எல்லாம் மறந்து போயிட்டேன் எனக்கு. நிறுத்துங்க சார். நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். அதாவது நீங்கள் நல்லவர் தான், நம்பிக்கையானவர் தான். ஆனால் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட்டை சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது சார். சீச்சே, என்னை நம்பி எந்த சீக்கிரட்டையும் சொல்லலாம். இந்த காதுல வாங்கி இந்த காது வழியா விட்டுருவேன், வாய் வழியா விடமாட்டேன். நம்பலாமா? என்ன நம்பலன்னா நீங்க உங்களை நம்பலன்னு அர்த்தம் சீச்சே. சரி சார், சொல்லிடுறேன். அதாவது நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, சரோஜினியத்தை கடத்தினது நீங்களா 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 அப்படின்னு பேசிட்டு இருந்தோம்ல. ஆமா, சரோஜினியத்தை கடத்தினது நல்ல தம்பி. நீங்க சொல்றத என்னால நம்ப முடியல சீச்சே. நல்ல தம்பி தான் கடத்தினான்னா அதை ஏன் கோர்ட்ல உங்க அத்தை சொல்லல? என் புருஷன் தான் கடத்தினான்னு சொல்லி விஸ்வநாதனை ஏன் ஜெயிலுக்கு அனுப்புனாங்க? இதை உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்களா? அது வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணவா? வேணாம் இருங்க, சொல்லிடுறேன்.
சரோஜினி அத்தைய விஸ்வநாதன் சார் தான் கடத்தினார்னு சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா செல்வியை கொன்னுருவேன்னு நல்ல தம்பி மிரட்டியிருக்கான். அந்த பயத்துல தான் சரோஜினி அத்தை அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. உங்க சரோஜினி அத்தை உங்ககிட்ட சொன்னாங்களா? ஆமா. நீங்க அவங்கள ஜெயிலுக்கு கூட்டு போயிருப்பீங்களே, உங்க மாமா சார பார்க்க வச்சிருப்பீங்களே, உங்க அத்தை கதறி கண்கலங்கி அழுதுருப்பாங்களே, மன்னிப்பு கேட்டிருப்பாங்களே, விஸ்வநாதனும் கண்ணீரை தொடச்சுக்கம்மா அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருப்பாரு. சார் இதெல்லாம் எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? நான் தான் முகத்தை பார்த்தாலே சொல்லுவேனே சிச்சே. நீங்க ஜெயிலுக்கு போய் விஸ்வநாதன் சார் முகத்தை பார்க்கவே இல்லையே. உங்க முகத்தை பார்க்கறேன்ல, ஏன் உங்க முகத்துல தான் விஸ்வநாதன் முகம் தெரியுதுல்ல. நிஜமாவா சொல்றீங்க? அந்த கலை இங்க இருக்கா? தெரியுது சிச்சே. எப்போ அவரோட அத்தனை கம்பெனியும் உங்களுக்கு வந்துச்சோ அப்பவே அவர் முகமும் உங்க முகத்துக்கு வந்துருச்சு சிச்சே. துட்டு வந்துருச்சு, அவரோட பொட்டு மட்டும் வரணும் நெத்தியில. சார் இதை பாருங்க, நான் உங்க மனசு நோகக்கூடாதுன்னு புகழ்ந்து பேசினதுக்காக நீங்க என்ன புகழ்ந்து பேசுறீங்க, அப்படித்தானே? நான் அப்படி இல்லை சீச்சே. எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவேன். நீங்க சொன்னது ஒரு சீக்கிரட்டே இல்ல. நீங்க என்னமோ வரப்போற தேர்தல்ல யாரு யாரோட கூட்டணி சேர போறாங்கிற ரகசியத்தை சொல்லுவீங்கன்னு பார்த்தா நல்ல தம்பி தான் சரோஜினியை கடத்தான்னு சப்ப மேட்ட ரகசியம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சிங்கப்பெருமாள் சார், நான் சொல்ல போற சீக்ரெட் இனிமேதான், இது வரைக்கும் சொல்லல. அதை நீங்க வெளியே சொல்லக்கூடாது. சொன்னா தானே வெளியே சொல்லாம இருப்பேன். சொல்றேன், ஆனா நீங்க நடுவில் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, குறுக்க எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அப்பதான் சொல்வேன். தெளிவா சொல்லுங்க. அவ்வளவுதான். நல்ல தம்பி என்ன பார்க்க வரணும். அதுக்கப்புறம் உலகத்துல எவனுமே அவனை பார்க்க கூடாது. செய்வீங்களா? சீச்சே, நான் சரின்னு சொல்லலன்னா நல்லதா இருந்தாலும் பண்ண மாட்டேன், சொல்லிட்டா கெட்டதா இருந்தாலும் பண்ணுவேன். இப்ப பண்ணுவீங்களா மாட்டீங்களா? பண்றேன் சீச்சே, உங்களுக்காக நான் பண்ணுவேன். வரட்டுமா? Fooling you, no. Schooling you, yes. Here we go. உங்க அப்பாவை போய் ஜெயில பார்க்கலையா? தைரியம் இல்லை வித்யா. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. அப்போ நான் அப்பா கூட இருக்க முடியலன்னு தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதுவும் அவரை ஜெயில வச்சு பார்க்குற சக்தி எனக்கு இல்லை. அதுக்காக போய் பார்க்காம இருந்துடுறதா? உங்களுக்கு அவரை பார்க்குற தைரியம் இல்லைன்றதுனால தான் நீங்க அவரை பார்க்க வரலன்னு அவருக்கு தெரியுமா? வேதனையான நேரங்களில் தான் பாசத்தை வெளிப்படுத்தணும். உங்க அம்மா இல்லை, இப்போ பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப தைரியமா உங்களை பார்க்க வரல? என்னது? அம்மா என்ன பார்க்க வந்திருக்காங்களா? வெளியே வெயிட் பண்றாங்க. மணி, வா. எங்க வந்தீங்க? உன்னை பார்க்க வந்தேன்ப்பா. என்ன பார்க்க நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கணும்? இது என் மாமனார் வீடு. நீ நம்ம வீட்டுல இருந்திருந்தா உன்னை அங்க வந்து பார்த்திருப்பேன். நீ இங்க இருக்கிறதுனால உன்னை பார்க்க வந்தேன்ப்பா. நம்ம வீடா? அப்படி ஒரு நினைப்பு உங்களுக்கு இருந்ததா நீங்க செல் வீட்டுல போயிருக்கணும். அந்த சூழ்நிலையில வீட்டுல ஒருத்தரும் இருக்கலப்பா. பயமா இருந்தது. ஒரு பாதுகாப்புக்காகத்தான் செல்வி வீட்டுக்கு போனேன். என்ன பாதுகாப்பு? என்ன பாதுகாப்புன்னு கேக்குறேன். எங்க அப்பா ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து உங்களுக்கு கொண்டுட்டு பயமா? அப்படியே கொண்டாலும் தப்பு இல்ல. சரி, இப்ப எதுக்கு வந்தீங்க அது சொல்லுங்க.
வித்யா, சங்கீதா எங்கம்மா? வெளியே போயிருக்கா. சரி, அவ வந்தப்புறம் அவளை கூப்பிட்டுக்கலாம். இப்போ நீங்க 2 பேரும் வாங்கப்பா. எங்க? வாங்கப்பா. அதான் எங்கன்னு கேக்குறேன். செல்வி வீட்டுக்கு தான். புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டு சொந்த வீட்டையும் விட்டுட்டு வேற ஒருத்தவங்க வீட்டுல போயிருக்கீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? 1000 தப்பு நடந்திருந்தாலும் நம்ம வீட்டுல தான் இருந்திருக்கணும். உங்க முகத்துல முழிச்சாலே பாவமா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல வேற உங்க கூட வர சொல்றீங்களா? மணி, இப்ப எதுக்கு தேவையில்லாம அவங்க மேல கோவப்பட்டுட்டு இருக்க? இல்ல வித்யா, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம எங்க அப்பா தான் கரெக்டான கோர்ட்ல போய் சொன்னாங்க. சம்பந்தமே இல்லாம எங்க அப்பா மேல நீங்க ஏமா பழி போடணும் சொல்லுங்க. மணி, இப்ப சொல்ல முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கேன்டா. இந்த பாரு, நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வரேன். எங்க அப்பா என்ன சொன்னீங்களோ அதை தான் நான் கேட்கிறேன். என்கிட்ட சொல்லுங்க. சொல்ல முடியலடா. தவறுங்கம்மா, இனிமே நான் உங்க அம்மான்னு கூப்பிடுறதுல அர்த்தமே இல்லை. என்ன என்ன பாக்குறீங்க? இவன் வேலைக்காரி பெத்த மகன் தானே, இவன் என்ன நம்மள அம்மான்னு கூப்பிடுறதுன்னு பாக்குறீங்களா? என்னடா பேசுற? பாய் மூடு. அம்மா அம்மான்னு கூப்பிட மாட்டியா? நான் பண்ணது தப்புடா. உங்க எல்லார் மேலயும் பாசம் வச்சே பாரு, அதுதான் பெரிய தப்பு. மத்தவங்க மாதிரி நானும் சுயநலமா இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. என்னது, அம்மானு கூப்பிட மாட்டானா? ஹாஸ்பிட்டல் வீடுன்னு மட்டுமே இருந்த, ஒரு சோஷியல் லைஃப்னு ஒண்ணுமே இருக்கல. செல்வியை கொன்னுடுவேன்னு சொன்னான்டா. யாரு? நல்ல தம்பி. எதுக்கு அவன் அப்படி சொன்னா? சொல்லுங்கம்மா. சொல்லாதீங்க. நான் கேட்கிற எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாதீங்க. செல்வியை காப்பாத்துறதுக்காக எங்க அப்பா நீங்க எப்படி ஜெயிலுக்கு அனுப்பலாம்? மணி 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 கண்ணா, அப்பாவே என்ன மன்னிச்சுட்டாருடா. நீ இப்படி பேசாதடா கண்ணா. என் சூழ்நிலையில யாரா இருந்தாலும் இப்படிதான்ப்பா பண்ணிருப்பாங்க. செல்வி நம்ம வீட்டு பொண்ணு தானேடா, உங்க அக்கா தானேடா. பாருடா, இப்போதைக்கே நம்ம அவ வீட்லயே இருந்துக்கலாம்டா. அவ ரொம்ப அன்பா இருக்காடா, எல்லாம் இருக்கு. இருந்தாலும் நீங்க வந்துட்டீங்களே இப்ப ஊர்ல இருந்து, நீங்களும் வந்துருங்கம்மா. நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்ப்பா. என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்டா. நீங்க என்ன பண்றீங்களோன்னு நான் கவலைப்பட வேண்டாம் பாரு. நீங்க வந்துருங்கம்மா. வித்யா, வாடா. செல்வி அவன் கொலை பண்ணிருவேன் மிரட்டி இருந்தாலும் நீங்க அப்பாவை காப்பாத்திருக்கணும். அப்பாவே உங்களை மன்னிச்சாலும் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். வித்யா, அவங்கள போ சொல்லு. வணக்கம்மா. என்ன சிங்க பெருமாள், ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க? அம்மா, விஷயத்தை கேள்விப்பட்டதுமே ஃபோன் பண்ணணும்னு தோணல, அதான் நேர்ல வந்துட்டேன். என்ன விஷயம்? வழக்கமா ஜிஜேவே நான் தான் பார்க்க போவேன்.
நான் தான் ஃபோன் பண்ணி வர வைப்பேன். இன்னைக்கு அவன் ஃபோன் பண்ணி என்ன வர வச்சாம்மா. எதுக்காக வர சொன்னா? நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாதுமா. இதுக்கு ஒரு வார்த்தையில் நான் பதில் சொல்ல முடியாது. சரோஜினி அம்மாவை கடத்தினது யாரு? என்ன பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறீங்க? என் கேள்வியில தாம்மா பதிலே இருக்கு. ஏ, சரோஜினியை கடத்தினது விஸ்வநாதன் தான். அவன் தான் கடத்தினான்னு எப்படி சொல்றீங்க? அந்த அம்மா தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நேரில் வந்து கோர்ட்ல சொன்னாங்க. சரோஜினி அம்மாவை விஸ்வநாதன் கடத்தல, கடத்தினவன் நல்ல தம்பி. என்ன சிங்க பெருமாள், நல்ல தம்பி கடத்திருந்தா அந்த அம்மா கோர்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க, என்கிட்ட சொல்லியிருப்பாங்க. யாராவது புருஷனை ஜெயிலுக்கு அனுப்புவாங்களா? அந்த அம்மா எதுக்காக அப்படி பண்ணணும்? ஏமா, புருஷனை கூல்ட்ரிங்க் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சாதாரணமா பொண்டாட்டிங்க கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலத்துல போய் ஜெயிலுக்கு அனுப்புவாங்களான்னு கேட்குறீங்களே. நல்ல தம்பி கடத்திருந்தா நல்ல தம்பி தான் கடத்தினான்னு ஏன் கோர்ட்ல சொல்லல? சொல்லி இருந்தா உங்க பொண்ணு செல்வி செத்து இருப்பாங்கல்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.